கட்டளை தேடலில் நாம் காணவிருப்பது காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுவாக்கத்தில் அழகூர் அமைந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்கந்தாலய கந்த பெருமான் திருக்கோவில். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோயில் ஒரு சிறப்பான கோவிலுங்க. இந்த கோவில் எங்க அமைந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் பேருந்து நிலையத்திலிருந்து பரந்தூர் செல்லும் வழியில் அமைந்துள்ள சிறுவாக்கம் அப்படிங்கிற கிராமத்தில் அமைந்துள்ளது. சிறந்த கட்டமைப்போட அழகாக இருக்கிறதுங்க இந்த கோவில். இங்க சித்தர்கள் வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால சித்தர்கள் கடவுள்களை பூசிக்கும் சிலைகள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ளன. விநாயகர், சதாசிவமூர்த்தி, அம்மன் ஆகியோரை சித்தர்கள் வழிபடுவது போல சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சுற்றிலும் மாமரங்கள், கல்லால மரம் மற்றும் ருத்ராட்ச மரம் போன்றவை சூழ்ந்திருக்க நடுவே அழகிய திருக்கோயிலாக அமைந்திருக்கிறது இந்த திருக்கோவில். கோவில் சன்னதி மண்டபத்தின் 2 பக்கங்களிலும் பிரம்மாண்டமான யாளிகள் அமைந்துள்ளன. 2 யானைகள் கோவில் மண்டபத்தை இழுத்துச் செல்வதை போன்ற அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இங்கு அமைக்கப்பட்டுள்ள சக்கரம் சுழலும்படியாக அமைக்கப்பட்டுள்ளது என்பது மிகவும் சிறப்புக்குரியது. கந்த பெருமானுக்குரிய கிருத்திகை, சஷ்டி, விசாகம் போன்ற நாட்களில் சிறப்பு ஆராதனைகள் நடைபெறுகின்றன. ஐப்பசி மாத சஷ்டி சூரசம்ஹார திருவிழாவாக வெகு விமரிசையாக இங்கு நடைபெறுவதால் சஷ்டி திருநாளில் நம்ம ஊர் பக்தர்கள் மட்டுமில்லாம வெளிநாடுகளில் இருந்தும் கூட பக்தர்கள் இங்கு வந்து தங்கி இருந்து திருவிழாவில் கலந்து கொண்டு முருகரை வழிபடுகின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். முருகன் சன்னதி, பாம்பன் சுவாமிகளுக்கான சன்னதி மற்றும் சாந்த வராகி அம்மன் சன்னதிகள் அழகுற அமைந்துள்ளன. இந்த மண்டபத்தில் அமைந்துள்ள 4 தூண்கள் 4 வேதங்களை குறிப்பதாகவும் தூண்களின் மேற்புறம் வேத மூர்த்திகள் அமைக்கப்பட்டுள்ளனர். நவகன்னியர் வழிபாடும் பைரவமூர்த்தி வழிபாடும் சிறப்பாக நடைபெறுகிறது. சன்னதியின் சுற்றுப்புறங்களில் கருவறையின் வெளிப்புற சுவர்களில் சிற்பங்கள் மிக அழகிய முறையில் அமைக்கப்பட்டுள்ளன. கீழ்ப்பகுதியில் யானைகளும் அதற்கு மேற்புறம் மயில் உருவமும் அமைக்கப்பட்டுள்ளன. முதலில் முருகப்பெருமானுக்கு யானை வாகனமாக இருந்ததாகவும் சூரபத்மனை வதம் செய்த பிறகுதான் மயில் வாகனமாக கிடைக்கப்பட்டதாகவும் அமையும் வகையில் இந்த சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கோவில் தவ திரு ராஜா சுவாமிகளால் கட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆஸ்தான குருவான பாம்பன் சுவாமிகளுக்கு வேறெங்கும் இல்லாத வகையில் சுமார் 2.5 டன் அளவில் ஒரு உருவச்சிலை அமைத்து வழிபாடு செய்து வரப்படுகிறது. மூலவர் 6 முகங்களோடு மயில் வாகனத்துடன் முருகப்பெருமான் காட்சியளிக்கிறார். சஷ்டி என்று இந்த முருகப்பெருமானுக்கு நெய் தேங்காய் வைத்து நெய்யை அபிஷேகம் செய்து அந்த நெய்யை பிரசாதமாக தருகிறார்கள். அந்த தேங்காயை குழந்தை இல்லாதவர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் போது அவர்களுக்கு அடுத்த ஆண்டில் சஷ்டிக்குள் குழந்தைகள் பிறப்பதாக கூறுகின்றார்கள். வாராகி அம்மன் கருவறையை சுற்றிலும் 6 பெண் தெய்வ சிலைகள் அமைந்துள்ளன. நம்ம காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள கந்த பெருமானின் அழகிய திருக்கோவிலாகிய ஸ்கந்தாலயாவை அவசியம் ஒரு முறை தரிசித்து கந்தனின் கருணையை பெற்று மகிழுங்கள் உறவுகளே. கார்த்திகை தீப திருநாளன்று அழகிய முருகன் கோவிலை தரிசித்ததில் மகிழ்ச்சி தானே உறவுகளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. மீண்டும் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.